ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மேகி பாப்கார்ன் தான். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி செய்கிறது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு மேகி பேக்கெட்டை வச்சு தான் மேகி பாப்கார்ன் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மேகி பேக்கெட்டை பிடிச்சு போட்டு அதில் இருக்க மசாலாவும் இதுலேயே போட்டுடலாம். மேகி குக் ஆகிட்ட பிறகு கீழே சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கட்டும். இது ஒரு 10 நிமிட்ஸ் வரைக்கும் ஆற விட்டுருங்க. ஆறிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மேகி ஆறுனாலே நல்லா செட் ஆகி வரும். எவ்வளோ பாக்ஸாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு 3 துண்டு அளவுக்கு ப்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கையிலேயே பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஆரிகானோ பேக்கெட் என்கிட்ட இருக்குது. இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் ஆஃப் பேக்கெட் மட்டும் நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பெப்பர் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ மேகி இதில் நல்லா போட்டு கோட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் எடுத்துகிட்டு போட்டு ப்ரெட்டு எல்லா சைட்லேயும் ப்ரெட் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மேகி கியூப்ஸும் ப்ரெட்லேயும் மைதாலேயும் கோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயிலை ஹீட் பண்ண வச்சுட்டு ஒன்றா போட்டுட்டு வந்துடலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிட்ட பிறகு எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி. மீதி இருந்ததும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கிறிஸ்பியாக மேகி பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க.